ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 6 லைட் லெசன் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்ட் 1 அப்லோட் பண்ணியாச்சு. நான் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதில் வேணுன்றவங்க பார்க்கணும். ஓகேவா? நம்ம இன்றைக்கி பார்ட் 2ல் ரிஃப்ளாக்ஷன் ஆஃப் லைட் தான் பார்க்குறோம். லைட் ஃபால்ஸ் ஆன் எனி பாலிஷ்டு சர்ஃபேஸ் சச் அஸ் மிரர் இஸ் ரிஃப்ளெக்டட். இப்போ ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸ்னால் எது, நம்ம மிரர் எடுத்துக்கலாம். அதில் ஒரு லைட் வந்து ஃபாலிங் ஆகுது, அதை படுது அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு லைட் வந்து பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? This reflection of light on polished surface follows certain laws. அந்த reflection of light வந்து ஒரு polished surface மேலே படுது இல்லையா, அதுக்கே சில லாஸ்லாம் இருக்குது. We have already learned about the in your lower classes. நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். இந்த லெசனில் வந்து நம்ம இது கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம் இங்கே. ஓகேவா? Now laws of reflection. Considered a plane mirror M dash as shown in figure 6.1. இப்போ இது ஒரு பிளேன் மிரர். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எம்னும் எண்டிங் பாயிண்ட்டு எம் டேஷ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ let AO be the light ray incident on the plane mirror at O. The ray AO is called incident ray. இப்போ இந்த AO இருக்கு இல்லையா, இது தான் ஒரு லைட் ரிஃப்ளெக்டர், அதாவது ஒரு லைட் ரே, அதாவது இன்சிடென்ட் ரே லைட்டு. திஸ் இஸ் கால்ட் ரைட். இப்போ அது ஓவில் டச் ஆன பிறகு அது ஒரு இன்சிடென்ட் ரேவாகிடுச்சு. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ரேனா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா? இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்குல்ல, இந்த மிரரில் இது பட்டுடுச்சு, இந்த லைட் வந்து இந்த மிரரில் ஒரு இடத்துல பட்டுருக்கு அப்படின்னா அது இன்சிடென்ட் ரே. அது பட்டதுக்கு பிறகு அது ரிஃப்ளாக்ட் ஆகுதோ இல்லை ரிஃப்ராக்ட் ஆகுதோ, ஆனால் இன்சிடென்ட் ரே பொறுத்தக்க ஒரு வாலில் படுதா அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வாலில் வந்து டார்ச் லைட் அடிக்கிறேன் அப்படின்னா அந்த லைட் அந்த வாலில் பட்டுடுச்சுன்னா அது ஒரு இன்சிடென்ட் ரே. இப்போ சன்லைட் வந்து ஒரு மிரரில் படுதுன்னா அந்த மிரரில் படுது இல்லை அந்த லைட், தட் இஸ் கால்ட் ஆல்சோ இன்சிடென்ட் ரே. ஓகேவா? அப்போ இந்த ஓவை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இன்சிடென்ட் ரே. இப்போ த பிளேன் mirror reflect the incident ray along OB. The ray OB is called reflected ray. இந்த incident ray இங்கே பட்டுட்டு இது ஒரு reflected ray ஆகுது. ஸோ இந்த ஓபி என்ன எடுத்துக்கிறேன்னா ரிஃப்ளாக்டட் ரே. இப்போ இந்த எம்முக்கும் எம் டேஷ்க்கும் நான் பர்பண்டிகுலர் ஒரு லைன் வரைகிறேன், அதுதான் ஓஎன். அதான் ஓவில் ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைகிறேன். இந்த ஓஎன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நார்மல். The draw a line ON at O perpendicular to M dash. This line ON is called normal. இந்த ON தான் என்ன எடுத்துக்கிறேன்னா நார்மல். AOனா இன்சிடென்ட் ரே, BOனா reflected ray. The angle made by the incident ray with the normal I is equal to angle AON is called angle of incidence. இப்போ ஐனா இன்சிடென்ட் ரே. ஓகேவா? இப்போ இந்த இன்சிடென்ட் ரே கூட இந்த நார்மல், அதாவது இந்த நார்மல்ன்றது அதாவது ஓஎன்ன்று காமனாக இருக்குது ரெண்டுத்துக்கும் இல்லையா? இங்கே பட்டு தான் இது இன்சிடென்ட் ரேவாக ஆச்சு, இது ரிஃப்ளாக்ட் ரேவாக ஆச்சு. ஸோ அப்போ இன்சிடென்ட் ரே கூட இந்த நார்மல் இருக்குன்றாங்க, இன்சிடென்ட் ரே வித் நார்மல். அப்போது ஏஓஎன் ஐ இஸ் ஈக்குவல் டு ஏஓஎன்றது ஆங்கிள். அப்போ இந்த ஆங்கிள் பேருக்கு நான் என்னென்னா இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் the reflected ray OB makes an angle R is equal to R na reflected ray is equal to angle NOB with the normal, and this is called angle of reflection. இப்போ இது reflected ray இல்லையா, இந்த reflected ray வந்து ON கூட இருக்குது. அப்போ NOB நார்மல் ரே கூட ரிஃப்ளாக்டட் ரே இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம், R is equal to NOB. இதோடைய ஆங்கிள் நேம் என்ன, ரிஃப்ளாக்ஷன். From the figure you can observe that the angle of incidence is equal to the equal angle of reflection. இப்போ இந்த இன்சிடென்ட் ரே அப்சர்வ் பண்ணுங்க, இதுவும் ஈக்குவலாக இருக்குது, ரிஃப்ளாக்டட் ரேவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நான் எப்படி சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். இந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது, ஆங்கிள் தான் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? Also the incident ray, reflected ray and the normal at the point of incidence all lie in the same plane. இப்போ இந்த இன்சிடென்ட் ரேவும் இந்த ரிஃப்ளாக்டட் ரே நார்மல் ரேலாம் இந்த சேம் பிளேன்லேயே போதா, அதே மாதிரி எல்லாம் ஈக்குவலாகவும் இருக்கா? அப்போ இதை தான் என்ன சொல்லுவோம்னா லா ஆஃப் ரிஃப்ளாக்ஷன். இப்போ லா ஆஃப் ரிஃப்ளாக்ஷன் சில பாயிண்ட்ஸ்மே தந்திருக்கான், 2 பாயிண்ட்டு. த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளாக்டட் ரே அண்ட் த நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ்
all lie in the same plane. The angle of incidence is equal to the angle of reflection. இந்த ரிஃப்ளாக்டட் ரே இந்த இன்சிடென்ட் ரே, நார்மல் ரே, ரிஃப்ளாக்டட் ரே வந்து ஒரு சேம் பிளேனில் ஈக்குவலாக போகுது. அதே மாதிரி ரிஃப்ளாக்டட் இன்சிடெண்ட்டும் ரிஃப்ளாக்டடும் ஈக்குவலாக இருக்கணும் அந்த ஆங்கிள். ஓகேவா? நான் ஒருத்தவங்க ரீடேக்மே பண்ணுறேன். இப்போ 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். எம் டேஷ் இது மிரர். இந்த இன்சிடென்ட் ரேனா ஒரு லைட் வந்து ஒரு இடத்துல பட்டோம். அப்போ இந்த ஏஓ தான் இன்சிடென்ட் ரே. ரிஃப்ளாக்டட் ரேனா பிஓ. ஓகேவா? இந்த ஓஎனை வந்து நான் பர்பண்டிகுலர், அதாவது நார்மல். அதே மாதிரி ஆங்கிள் வந்து இன்சிடென்ட் ரேயால், அதாவது ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஓஎன்னா இன்சிடென்ஸ். அதே மாதிரி ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் என்ஓபினா ரிஃப்ளாக்ஷன். இன்சிடென்ட் ரேவும் ரிஃப்ளாக்டட் ரேவும் நம்மளுக்கு எப்பவுமே ஈக்குவலாக இருக்கும். இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளாக்டட் ரே, நார்மல் ரேலாம் நம்மளுக்கு சேம் பிளேன்லேயே ஈக்குவலாக ட்ராவல் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லேட்டர்னல் இன்வர்ஷன் பார்க்கலாம்.